கையில காசு இல்லையா? கவலைப்படாதீங்க, அரசாங்கம் கொடுக்குது ஓய்வூதியம். பாட்டி தாத்தா முதல் தனியாக இருக்கும் பெண்கள் வரை எல்லாருக்கும் உண்டு. இனி யாருடைய உதவியும் தேவையில்லை. நீங்களே விண்ணப்பிக்கலாம். பணம் நேராக உங்கள் வங்கி கணக்கிற்கே வந்துவிடும். வணக்கம் தமிழக மக்களே, இது உங்கள் தமிழ் தகவல். வீட்டுல பெரியவங்க இருக்காங்க, அவங்க செலவுக்கு மத்தவங்க கிட்ட காசு கேட்டு நிக்கிறாங்களேன்னு வருத்தப்படுறீங்களா? இல்ல நம்மள கவனிச்சுக்க யாரும் இல்லையே கவலைப்படுறீங்களா? இனி அந்த கவலையே வேண்டாம். நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் ஏழை எளிய மக்களுக்காகவும் கவனிப்பாரற்று இருக்கும் பெரியவர்களுக்காகவும் நிறைய ஓய்வூதிய திட்டங்களை வச்சிருக்காங்க. இது யாராருக்கு கிடைக்கும், எப்படி விண்ணப்பிக்கணும்னு இப்போ விலாவாரியா பார்ப்போம். ஒன்று, பெரியவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு நல்ல செய்தி. முதல்ல நம்ம வீட்டு பாட்டி தாத்தாக்கள் 60 வயசுக்கு மேல ஆகிடுச்சு, அவங்கள கவனிச்சுக்க யாரும் இல்லைன்னா அவங்க இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டத்துல சேர்ந்துக்கலாம். அதே மாதிரி நிலமே இல்லாத விவசாய தொழிலாளர்களோ இல்ல கொஞ்சோண்டு நிலம் வச்சிருக்கிற விவசாயிகளோ 60 வயசுக்கு மேல இருந்தா முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் மூலமா காசு வாங்கிக்கலாம். 2, பெண்களுக்கான சிறப்பு திட்டங்கள். பெண்கள் மத்தவங்க கிட்ட கை நீட்டாம கௌரவமா வாழ அரசாங்கம் நிறைய வழி செஞ்சிருக்கு. கணவரை இழந்த பெண்கள் 40 வயசுல இருந்து 79 வயசு வரைக்கும் இருக்கிற கஷ்டப்படுற பெண்கள் இந்த உதவி தொகையை வாங்கலாம். கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கணவரை பிரிஞ்சு 5 வருஷத்துக்கு மேல ஆச்சு, வயசு 30க்கு மேல இருக்குன்னா அவங்களுக்கும் அரசாங்கம் காசு கொடுக்குது. திருமணம் ஆகாதவர்கள் 50 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகல, ஆதரவு யாரும் இல்லனா அவங்களும் விண்ணப்பிக்கலாம். 3, மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகள். நம்ம மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு 18 வயசுக்கு மேல இருந்தாலே போதும். அவங்க உடல் பாதிப்பு என்பது விழுக்காட்டுக்கு மேல இருந்தா இந்த உதவி தொகை கிடைக்கும். அதே மாதிரி 40 வயசுக்கு மேல இருக்கிற ஆதரவற்ற திருநங்கைகளுக்கும் அரசாங்கம் முன்னுரிமை கொடுத்து உதவி செய்யுது. யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்? தகுதிகள். இந்த திட்டத்துல சேரணும்னா 2 விஷயம் ரொம்ப முக்கியம். 1, அரசாங்கம் சொல்ற வருமான வரம்புக்குள்ள இருக்கணும், அதாவது ரொம்ப ஏழையா இருக்கணும். 2, அவங்கள கவனிச்சுக்க வேற யாருமே இல்லாத ஒரு நிலையில இருக்கணும். என்னென்ன சான்றிதழ் வேணும்? விண்ணப்பிக்கும் போது இதெல்லாம் தயாரா வச்சுக்கோங்க. உங்களோட ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை, வயசை நிரூபிக்க ஒரு சான்றிதழ், உங்களோட வருமானத்தை உறுதிப்படுத்த வருமான சான்றிதழ், காசு வந்து சேர உங்க வங்கி கணக்கு புத்தகத்தோட முதல் பக்கம். இது போக விதவை சான்றோ இல்ல மாற்றுத்திறனாளி சான்றோ இருந்தா அதையும் வச்சுக்கோங்க. எங்க போய் விண்ணப்பிக்கணும்? ஐயோ இதுக்கெல்லாம் எங்க போறதுன்னு யோசிக்காதீங்க. உங்க ஊர்ல இருக்கிற வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு தாலுகா ஆபீஸ் போகலாம். இல்லன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அரசு இ சேவை மையத்துக்கு போய் அங்க இருக்கிறவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களே இணையதளம் மூலமா பதிவு செஞ்சு கொடுப்பாங்க. உங்க விண்ணப்பத்தை அதிகாரிகள் வந்து சரிபார்த்துட்டு எல்லாம் சரியா இருந்தா மாசம் மாசம் உங்க வங்கி கணக்குலயே காசு வந்து சேர்ந்துடும். இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் பத்தாது, கஷ்டப்படுற உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ இல்ல உறவினர்களுக்கோ இத பத்தி சொல்லுங்க. இது போன்ற ரொம்ப முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க உடனே நம்ம தமிழ் தகவல் சேனலுக்கு சந்தாதாரராகுங்கள். அப்படியே இந்த பதிவை உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. அடுத்த நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.